வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி மட்டர் பன்னீர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 துண்டாக 5 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 ஆப்பிள் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை எடுத்திருக்கேன். ஒரு 7-8 முந்திரி பருப்பு, 100 கிராம் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் வச்சு பச்சை பட்டாணியை வேக வச்சிடலாம். லேசாக உப்பு போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். தண்ணியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 அதில் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டையும் சேர்த்துடுறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் அதில் சேர்த்துடலாம். தேவையான உப்பும் சேர்த்துடலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அது கூட முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். 2 நிமிஷம் வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சிட வேண்டியது தான். பச்சை பட்டாணி 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அது மாதிரி நம்ம வதக்கின மசாலா எல்லாம் மிக்சியில் அரைச்சாச்சு. பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணியும் அதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் நம்ம வேக வச்சுருக்க பட்டாணியை அதில் சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிற எல்லா மசாலாவும் அதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பன்னீர் சேர்க்கலாம். பன்னீரை அப்படியே போடவும் செய்யலாம், ஃப்ரை பண்ணியும் போடலாம். நான் இன்றைக்கி அப்படியே தான் போடுறேன். ரெண்டு நிமிஷம் வச்சுருந்து மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். மட்டர் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.